திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. சில பேருக்கு அடுத்தவர் குடும்பத்தை, நெருங்கிய சொந்தங்களை கேவலப்படுத்தி நிந்திப்பதில் ஒரு ஆனந்தம். இது வேண்டாத கர்மாவை சேர்க்கிறது. அம்பாளை வழிபட்டுண்டு அடுத்தவாளை நிந்தித்தால் உடன் கெடுபலன் வரும். மகா பெரியவாளை சந்திக்க ஒரு அம்மையாரும் அவருடைய கணவரும் வந்திருந்தனர். பெரியவா நிஷ்டையில் இருந்ததால் அவர்களை மடத்திலுள்ளோர் காத்திருக்கும்படி சொன்னார்கள். தம்பதியினர் காத்திருந்தனர். கணவர் கர்ம சிரத்தையுடன் அங்கு விரிக்கப்பட்டிருந்த ஜம்காலத்தில் சப்பளாங்கொட்டி உட்கார்ந்தார். அவர் மிகுந்த அமைதியுடன் காணப்பட்டார். ஆனால் அந்த பெண்மணி சற்றே சலிப்புடன் காணப்பட்டார். கொஞ்ச நேரம் குறுக்கும் நெடுக்கும் நடந்துவிட்டு பிறகு தன் கணவருக்கு சற்று தள்ளி உட்கார்ந்தார். இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. 5 மணியை கடந்து சில நிமிடங்களில் தம்பதியினரிடம் வந்த மடத்து ஊழியர் ஒருவர் அந்த பெண்மணியை மட்டும் பெரியவா அழைப்பதாக சொன்னார். தன் கணவர் மீது பார்வையை வீசியவாறு அவரை தொடர்ந்து சென்றார் அந்த பெண்மணி. 10 நிமிடங்கள் கழித்து வெளியே வந்தவர் முகத்தில் ஒரு சலனமும் இல்லை. மடத்து ஊழியர் அந்த பெண்மணியின் கணவரிடம் பெரியவா அழைப்பதாக கூறி அவரை அழைத்துச் சென்றார். மேலும் 10 நிமிடங்கள் கழித்து மடத்து ஊழியர் வெளியே வந்து பெரியவா மீண்டும் அழைப்பதாக கூறி அந்த பெண்மணியை அழைத்துச் சென்றார். அடுத்த சில நிமிடங்களில் இருவரும் வெளியே வந்தனர். இப்போது கணவர் மட்டுமில்லை, அந்த பெண்மணியின் முகத்திலும் பேரமைதி. நடந்ததை அந்த தம்பதியினர் ஒரு மண்டலத்துக்கு பிறகு தனக்கு தெரிந்தவர்களிடமும் சுற்றத்தாரிடமும் உவகையுடன் பகிர்ந்து கொண்டனர். அந்த தம்பதியினருக்கு ஒரு மகன், ஒரு மகள். மகளுக்கு திருமணமாகி அவள் தன் கணவனுடன் சௌக்கியமாக இருக்கிறாள். மகனுக்கு சித்த பிரம்மை. தான் என்ன செய்கிறோம் என்பதை அறியாமல் தன்னிலை மறந்ததொரு சோகம். பட்டப்படிப்பு முடிக்கும் வரை சாதாரணமாக இருந்தவன் அதற்கு பிறகு ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது அவன் நடவடிக்கையில் மாற்றம் ஏற்பட்டது. வைத்தியமும் மருத்துவமும் கை கொடுக்கவில்லை. நாளாக அவன் மனக்கோளாறு அதிகரித்து கொண்டே வந்தது. எப்போதும் யாராவது உடனிருக்க வேண்டிய அவசியம். தனியாக விட்டால் ஏதும் விபரீதம் ஆகிவிடும் என்கிற அவலம். கணவருடைய நண்பர் ஒருவர் மகா பெரியவாளை பற்றி சொல்லி அவரை போய் பார், ஏதாவது நல்லது நடக்க வாய்ப்பு கிட்டலாம் என்று சொல்ல தன் அகமுடையாளை ஒரு வழியாக சம்மதிக்க வைத்து ஸ்ரீ மடத்துக்கு அழைத்து வந்தார். அன்று நடந்தது இதுதான். அந்த பெண்மணி உள்ளே வந்து பெரியவாளை சம்பிரதாயமாக நமஸ்கரித்து எழுந்தவுடன், உன் அகமுடையான் குடும்பத்தார் அசம்பந்தங்கள் இல்லை, உன் பிள்ளையாண்டான் அவளோட சுவாபத்தை கொண்டிருப்பதால் தான் இப்படி இருக்கான்னு நீ சொல்றதை அம்பாளும் பார்த்துண்டு கேட்டுண்டுதான் இருக்கா என்றதும் அந்த பெண்மணி அதிர்ந்தே போனார். தன் மனதில் உள்ளதையும் தனிமையில் தன் கணவரிடம் சொன்னதையும் பட்டவர்த்தனமாக சொல்கிறாரே என்று விதிர்த்தவர் அப்படியே சிலையாக நின்று கொண்டிருந்தார். உட்கார்ந்துக்கோ என்று சொன்ன மகா பெரியவா, யாருடைய குடும்பத்தையும் நிந்தனை செய்யாதே, அது அம்பாளை நிந்தனை செய்வதற்கு சமம். சிலருக்கு ஜனனத்திலேயே அனுகிரகம் கிடைத்து விடுகிறது. அது பூர்வ ஜென்ம பலன். பலருக்கு பிறந்தப்புறம் ஏதோ ஒரு கால அவகாசத்திலே அனுகிரகம் கிடைக்கிறது. அதுவும் அவா கர்ம பலன். இன்னும் பல பேர் பலவிதமான சுக துக்கங்களையும் சோதனைகளையும் வேதனைகளையும் அனுபவிக்கிறாங்க, தவிக்கிறாங்க. அது அவா கர்ம வினை. சிலர் ஏதோ ஒரு கட்டத்திலே பகவானை சரணாகதி அடைகிறா. அதுவும் கர்ம பலன்தான். நீ பக்தி பூர்வமா இருக்கிறதும் ஸ்லோகம் சொல்றதும் உன் கர்ம பலன்தான். அதை ஒரு பெருமையா நினைக்காம ஒரு கொடுப்பினையாக ஏத்துக்கோ. உன் பிள்ளையாண்டான் நிலைமைக்கும் உங்க 2 பேரோட கர்ம வினைதான் காரணம். உன் அகமுடையானையும் அவ குடும்பத்தையும் வம்சா வழியையும் நிந்திப்பது மகா பாவம். யாரையும் நிந்திக்காமல் சிவனேன்னு இருக்கிறவாளுக்குத்தான் அம்பாள் அனுகிரகம் பண்ணுவா. சரி, சித்த நேரம் வெளியிலே உட்காரு என்றவர் மடத்து ஊழியரை அழைத்து இவாளோட அகமுடையானை அழைச்சுண்டு வா என்றார். அந்த பெண்மணி வெளியே வந்து உட்கார்ந்தார். முகத்தில் குழப்பம் தென்பட்டது. பெண்மணியின் கணவர் பெரியவாளை கண்டதும் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து எழுந்தார். கைகூப்பி நின்றார். அம்பாள் பார்த்துப்பா, கவலைப்படாதே என்று சொல்லி அவரை உட்காரச் சொன்னவர் 10 நிமிடம் மௌனம் காத்தார். பிறகு மடத்து ஊழியரை அழைத்து இவரோட அகமுடையாளை அழைச்சுண்டு வா என்றார். அந்த பெண்மணி உள்ளே வந்ததும் தம்பதியினர் இருவரும் மீண்டும் நமஸ்கரித்தனர். சாமி படங்களை வரிசைப்படுத்துறதும் பூஜை புனஸ்காரங்களும் விளக்கேற்றுறதும் கோலம் போடுறதும் மனசு திருப்திக்காகவும் மங்களத்துக்காகவும் பண்ற நித்திய கர்ம அனுஷ்டானங்கள் ஆச்சாரம் அனுஷ்டானம் பவித்திரம் என்கிறதெல்லாம் மனசு சம்பந்தப்பட்டது.
அகத்திலே நிந்தனை இருந்தால் அம்பாள் இருக்க மாட்டா. என் படத்தையும் ஒசரக்க ஹால்லே மாட்டிருக்கேளே எதுக்கு என்றவர் அந்த பெண்மணியின் கணவரை ஒரு பார்வை பார்த்தார். அதில் பொதிந்திருந்த ஒளியும் கருணையும் அவரை என்னவோ செய்தது. கண்களில் கண்ணீர் ததும்பியது. பிள்ளையாண்டானை ஒரு மண்டலம் கழிச்சு அழைச்சுண்டு வாங்கோ, சந்தோஷமா வருவான் என்றார் மகா பெரியவா. என்னே பேரருள். அன்றிலிருந்து அந்த தம்பதியினரின் மகனுக்கு படிப்படியாக ஸ்வஸ்தமாகி சரியாக ஒரு மண்டலத்திற்குள் பூரணமாக தன்னிலை அடைந்திருந்தான். உடனே ஒரு நல்ல நாள் பார்த்து மகா பெரியவாளை தரிசிக்க அவனை அழைத்து வந்தார்கள் அவன் பெற்றோர். அந்த பையன் பெரியவாளை கண்டதும் பார்வையிலும் புன்னகையிலும் நன்றி உணர்வும் பயபக்தியும் இழைந்தோட அந்த மகானை சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தான். அவன் பெற்றோரும் நமஸ்கரித்தனர். கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தார் மகா பெரியவா. மனப்பூர்வமாக வந்தனை செய்யவும் புனிதமாக சிந்தனை செய்யவும் கொடுப்பினை உடையோர் ஏனையோரை நிந்தனை செய்யார் எக்காலும் என்ற இந்த அருமையான பதிவினை இன்றைய சிந்தனையாக்கி மகா பெரியவா திருவடி சரணம் என்று சொல்லி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.